மகாத்மா காந்தி, சுவாமி விவேகானந்தர் போன்ற பெரும் தலைவர்கள் கூட்டம் நடத்தி சென்னையின் வரலாற்றுடன் பின்னி பிணைந்த விக்டோரியா பொது அரங்கத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். நாள்தோறும் சென்னை சென்ட்ரல் வழியாக ஆயிரக்கணக்கில் செல்லும் மக்களை நொடி பொழுதில் கவர்ந்து ஈர்க்கும் ஒரு கட்டடம், அதுதான் விக்டோரியா பொது அரங்கம். 1882ஆம் ஆண்டு துறைமுக நகரமாக விளங்கிய அன்றைய மதராஸில் கலை நிகழ்ச்சிகளுக்கும் கருத்தரங்கங்களுக்கும் பொது சந்திப்புகளுக்கும் ஒரு பெரிய அரங்கம் வேண்டுமென கனவு கண்டனர் மதராசி மக்கள். அந்த கனவு 1887ஆம் ஆண்டில் பலித்தது. இங்கிலாந்து பேரரசி விக்டோரியாவின் வைர விழாவை நினைவு கூர்ந்து ராபர்ட் ஷிஷோம் வடிவமைத்து நம்பெருமாள் செட்டியாரால் கட்டப்பட்டதுதான் இந்த விக்டோரியா பொது அரங்கம். மகாத்மா காந்தி, சுவாமி விவேகானந்தர், பாரதியார் போன்ற தேசிய தலைவர்கள் இங்குள்ள அரங்கத்திற்கு வருகை தந்து கூட்டங்களை நடத்தியுள்ளனர். அது மட்டுமன்றி சங்கரதாஸ் சுவாமிகள், பம்மல் சம்பந்த முதலியார் போன்றோர் இங்கு நாடகங்களை நடத்தியுள்ளனர். சென்னையில் முதலில் திரைப்படம் திரையிடப்பட்டதும் இங்குதான். இப்படி பல்வேறு வரலாற்று சிறப்புகளை கொண்ட இந்த விக்டோரியா பொது அரங்கம் பழமையானதால் சேதமடைந்து காணப்பட்டது. அதன் தொன்மை மாறாமல் புதுப்பிக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டதை அடுத்து சிங்கார சென்னை 2.0 திட்டத்தில் 32,62,62 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த சில மாதங்களாக புதுப்பிக்கும் பணி நடைபெற்றது. சென்னையின் வரலாற்றுடன் பின்னி பிணைந்த இந்த விக்டோரியா பொது அரங்கத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று தொன்மை மாறாமல் புனரமைக்கப்பட்ட விக்டோரியா பொது அரங்க திறப்பிற்கான கல்வெட்டை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். தொன்மை மாறாமல் புனரமைக்கப்பட்ட விக்டோரியா பொது அரங்கத்தை திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். முதல் தட கூட்ட அரங்கில் நடைபெற்ற நீதி கட்சி வரலாறு குறித்த கலை நிகழ்ச்சியையும் கண்டுகளித்தார். நீதி கட்சியின் நீட்சியே தற்போதைய திராவிட மாடல் ஆட்சி. அதனைத் தொடர்ந்து விக்டோரியா பொது அரங்க இணையதளத்தை தொடங்கி வைத்ததோடு விக்டோரியா பொது அரங்க இலச்சினையும் வெளியிட்டார். இதுபோன்ற தொன்மையான கட்டடங்களை புதுப்பிப்பதன் மூலம் கட்டடக்கலையின் மீது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உள்ள அளவரிய ஆர்வத்தை இது காட்டுவதாக வரலாற்று ஆய்வாளர் ஸ்ரீராம் தெரிவித்துள்ளார். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இந்த கட்டடத்து மேலே என்னைக்குமே ஒரு அது என்னன்னு சொல்றது, ஒரு அஃபெக்ஷன் தான் சொல்ல முடியும், அன்புன்னு தான் சொல்ல முடியும். முதல்ல 1996ஆவது ஆண்டுலேருந்து அவர் இதை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கார். கடைசியில் நிரூபி காமிச்சிட்டார். சென்னையின் புது அடையாளமாக புதுப்பிக்கப்பட்ட விக்டோரியா அரங்கம் திகழும் என மக்கள் தெரிவித்தனர். இங்கே நிறைய ஹிஸ்ட்ரிலாம் புதுசாக தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நல்லா இருக்கு. அதாவது இப்போ நம்ம சென்னைக்கு புது ஐகானிக்கு அது கிளம்பி இப்போ பார்க்குற அளவுக்கு நல்லா இருக்கு. தற்போது இந்த கட்டடம் உட்புறம் வெளிப்புறம் என அனைத்து பகுதியும் முழுமையாக சீரமைக்கப்பட்டு தற்போது திறக்கப்பட்டிருக்கு. ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு.